ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சி அகாடமில இருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜேஇ மெயின் 2025 செக்ஷன் 1 ஜனவரி எக்ஸாமினேஷன் வந்து எல்லாருக்கும் கம்ப்ளீட் ஆகி அஃபிஷியலாகவே ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட்டில் லாஸ்ட் இயரும் இந்த இயரும் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேரிஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட பர்சன்டேஜ் கட் ஆஃப் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் போது, சேம் திங் நம்மளோட ஸ்கோர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அஃபிஷியலாக இருக்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், லாஸ்ட் இயர் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து 12th February 2024 எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாமினேஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது வந்து 12 லட்சம் கேண்டிடேட்டு. ஆனால் எக்ஸாமினேஷன் எழுதுனது வந்து 11,70,000 கேண்டிடேட் வந்து எழுதியிருக்காங்க. இது லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். ஆனால் லாஸ்ட் இயர் எழுதியிருக்கிறது வந்து அப்பியர்டு கேண்டிடேட் வந்து 11,70,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த விஷயம், அதே வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து அஃபிஷியல் அன்னைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 February. லாஸ்ட் இயர் 12 February, இந்த வருஷம் 11 February வந்துருக்கு. இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13,11,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எழுதுனது பார்த்தீங்கன்னா 12,58,000 பேர் எழுதியிருக்காங்க. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் நம்மளோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 80,088 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட டிஃபரன்ஸ் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் கூட எழுதியிருக்காங்க. சரிங்களா? இது ஜனவரி செக்ஷன் மட்டும்தான், ஏப்ரல் செக்ஷன் கம்பேர் பண்ணல. ஓகேவா? ஓகே. சேம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் அதிகமாக இருக்கு, பிளஸ் சிட்டிஸும் அதிகமாக இருக்கு. இது வந்து ஜென்ரல் ஒப்பீனியன், இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓவரால் மார்க் நமக்கு தேவை. அதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலாகவே அவங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அந்த கண்டென்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இது 2024. இந்த 2024 100% ஸ்கோர் இன் செக்ஷன் பேப்பர் 1, செக்ஷன் 1 இன் பேப்பர் 1. ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 23 கேண்டிடேட் வந்து 23 கேண்டிடேட் வந்து 10% ஃபுல் டோட்டல் மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்கவங்க டோட்டலாக 23 பேர். சரிங்களா? இது லாஸ்ட் இயரோடது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வருஷம் நமக்கு அது டேட்டா பேஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 12 லட்சம் பேரில் டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது 2025 டோட்டலாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 100%. சரிங்களா? 100% இன் பேப்பர் 1 BE BTech. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 கேண்டிடேட்ஸ் தான் நம்மளுக்கு 100% எடுத்திருக்காங்க. சரிங்களா? இது எதுக்கு அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து 23 கேண்டிடேட், இந்த வருஷம் வந்து 14 கேண்டிடேட். புரியுதுங்களா? லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு 11 lakhs தான் எழுதியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து 12 lakhs எழுதியிருக்காங்க. ஓகேவா? 12 lakhs எழுதியிருக்காங்க. எக்ஸாமோட டிஃபரன்ஸ், அப்பியர்டு டிஃபரன்ஸ். ஓகேவா? சேம் திங் நம்மளுக்கு வந்து அடுத்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்க்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் செட்டப். லாஸ்ட் இயர் வந்து 90 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் 75 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது 2024. இந்த 2025 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக 75 கொஸ்டின்ஸ் கொடுத்து டோட்டலாக 75 கொஸ்டின்ஸ் வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. இதுதான் இம்பேக்ட் ஆகிருக்கு. என்ன இம்பேக்ட் ஆகிருக்குன்னா, இந்த 100% வந்து டோட்டலாக 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த இயர்ஸும் கம்மியாக இருக்கு தவிர அதிகமாகலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் கிடையவே கிடையாது. இந்த ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் கிடையாதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட பர்சன்டேஜ் வந்து டோட்டலாக 9 ஸ்டூடெண்ட்ஸ் 100% கட் ஆஃப் கம்மியாயிருக்கு. சேம் வெலஸ் ஒவ்வொரு பர்சன்டேஜ்லையும் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த அதிகமான வாய்ப்புனால நம்மளோட கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயரும் இந்த வருஷமும் குவாலிஃபைடு கட் ஆஃப் வேற. சரிங்களா? அதே வந்து நம்மளுக்கு ஒரு என்ஐடியில் இல்லாட்டி நம்மளுக்கு நிஃப்டம் அப்புறம் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை IIITஸில் உள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கு. சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பர்சன்டைல் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அதை பற்றி தான் அடுத்தது சொல்ல போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கு. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் பர்சன்டைல் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பர்சன்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு டோட்டல் பர்சன்டேஜ் என்னது 95.1524450. அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 95.07798260. இதில் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டுல எது பெருசோ அதை எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எது பெருசு, ஜனவரி செக்ஷன்ல செக்ஷன் 1 எழுதினவங்க தான் பெருசு. அதனால அவங்க வந்து இந்த மார்க்கை தான் டோட்டலா ஃபைனல் மார்க்கா எடுத்துக்குவாங்க. ஆனா நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ்ல 26, பிசிக்ஸ்ல 98, கெமிஸ்ட்ரியில 96, அப்ப ஏன் 95, ஏன் நம்ம 98 எடுத்துக்க கூடாதா அப்படின்னா நிறைய பேருக்கு பல விதமான டவுட் இருக்கு. சரிங்களா, நீ யாரும் இதை பத்தி குழப்பிக்க வேணாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபைனலா நம்மளுக்கு ஓவரால் மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மூணும் கால்குலேட் பண்ணி ஃபைனல் டோட்டல் இருக்குல்ல, இந்த டோட்டலை தான் நம்ம குவாலிஃபைடு பர்சன்டைல் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கு. புரியுதுங்களா? தெளிவாக பார்த்துக்கு. இதை வச்சு நம்மளுக்கு எப்படின்னா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்டகரி வைஸ் பர்சன்டைல் சொல்லுவாங்க. கேட்டகரி வைஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவரால் இந்த மார்க் வந்து வரும். இது வந்து நம்ம எந்த செக்ஷன் எழுதியிருக்கோமோ அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டோட்டல் மார்க்ஸ் வரும். நம்மளுக்கு ஜனவரியில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் வரும், ரேங்கிங் வராது. ஓகேவா? இந்த ரேங்கிங் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் எழுதின பிறகு ஏப்ரல் 15th அதிகபட்சம் 20th ரிசல்ட் வரும்ல, அந்த ரிசல்ட்டில் இந்த ரேங்கிங் போட்டிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜனவரி செக்ஷன்லேயே உங்களோட ரஃபா நீங்கள் குவாலிஃபைடா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எதை வச்சு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டல் மார்க் வந்திருக்கா, எல்லாருக்கும் டோட்டல் மார்க் வந்திருக்கா, இந்த டோட்டல் மார்க்கை வச்சுக்கிட்டு லாஸ்ட் இயர் கம்பேரிசன் சொல்கிறேன் பார்த்துங்க. ஓகேவா? லாஸ்ட் இயர் சொல்கிறேன் பார்த்துங்க. லாஸ்ட் இயர் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு காமன் ரேங்க் ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 93.2362181 பாஸ் மார்க். அடுத்தது வந்து இடபிள்யூஎஸோட பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 81.32666412 இடபிள்யூஎஸோட பாஸ் மார்க். ஓபிசியோட பாஸ் மார்க் நான் கிரிமி லேயர் பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 79.67578881 பாஸ் மார்க். அடுத்து லாஸ்ட் இயர் வந்து எஸ்சியோட பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்டோட 60.09231882 பாஸ் மார்க். லாஸ்ட் இயரோட எஸ்டி பாஸ் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 46.69758550 பாஸ் மார்க். லாஸ்ட் இயர் பிடபிள்யூடி ஓவரால் எல்லா கம்ப்யூட்டர்ல இருக்க பிடபிள்யூடி பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.00118700. இதுதான் லாஸ்ட் இயரோட பாஸ் மார்க். சரிங்களா? எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம எப்படி சார் இந்த வருஷத்தோட கட் ஆஃப் அனலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு ஒன்று போட்டிருக்கோம். ஓகேவா? அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எதை வச்சு பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அதிகமாகுமா கம்மியாகுமான நம்மளுக்கு அஃபிஷியலாக வந்த பிறகு செகண்ட் செக்ஷன் அப்ளை பண்ண பிறகு தெரியும். ஆனால் லைட்லி இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றி சின்னதாக சொல்லிடுறேன் பார்த்துக்கு. லாஸ்ட் இயர் சிஆர்எல் ரேங்க் வந்து 93 இருந்துச்சு. இந்த வருஷம் நம்மளுக்கு 94, கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர் ஜென்ரல் இடபிள்யூஎஸோட கேட்ட வந்து 81 இருக்கு. இந்த வருஷம் 82 பாயிண்ட்ஸ் டெசிமல்ல பாடுறதுக்கு மாறி இருக்கு. இந்த வருஷம் ஓபிசியோடது 79 டெசிமல்லே மாறலாம், அப்படி இல்லாட்டி 80+ வரலதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து லாஸ்ட் இயர் எஸ்சியோடது பார்த்தீங்கன்னா 60.09. இந்த வருஷம் 62 61 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து எஸ்டியோட 46, லாஸ்ட் இயர் 46 இருக்கலாம். இன்கேஸ் வந்து நமக்கு 47 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸை பொறுத்து. ஓகேவா? அதே மாதிரி பிடபிள்யூடியை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 0.001, இதே டெசிமல்ல நம்மளுக்கு டெசிமல்ல மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் இருந்தால் நம்ம ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி வரணும். சரிங்களா? ஐஐடி ஜேஇ எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி வரணும். இது எதை வச்சு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துக்கணும்னா, லாஸ்ட் இயர் இருக்குல்ல நம்மளோட டோட்டல் மார்க் இருக்கா, இந்த டோட்டல் மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் என்ன கேட்டகரி இருக்கீங்களோ, சரிங்களா, ஜென்ரலா, இடபிள்யூஎஸ், ஓபிசியா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியான்னு பார்த்துங்க. அதில் உங்களோட பர்சன்டேஜ் வந்து இது நியர்பை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக குவாலிஃபைடுன்னு அர்த்தம், கண்டிப்பாக குவாலிஃபைடு ஆக போறீங்கன்னு அர்த்தம்.
ஓகேவா? இதுக்கு மேல இருந்தா குவாலிஃபைட்னு அர்த்தம். நீங்க அட்வான்ஸுக்கு இப்பயே ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இன்கேஸ் இதுல இருந்து கம்மியா இருந்தீங்க, இந்த நாங்க சொன்ன பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க கம்மியா இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா செகண்ட் செக்ஷனுக்கு கண்டிப்பா ஜெய் மெயினுக்கே ரெடி ஆகணும். இந்த செக்ஷன்லயே நீங்க அட்வான்ஸுக்கு ரெடி ஆகிடலாம் பார்த்துக்கலாம். இன்கேஸ் இதோட கம்மியா இருந்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜோட ஓவரால் பர்சன்டேஜோட கம்மியா இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க செகண்ட் செக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஜெய் மெயினுக்கு ரெடி ஆகுங்க, அப்புறம் அட்வான்ஸை பத்தி பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்ஸ் வந்து நம்ம இதில் குவாலிஃபை ஆனால் தான் அட்வான்ஸுக்கு ரெடி ஆக முடியும். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன்லேயே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து அட்வான்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு ஐடென்டிஃபை பார்த்துங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சொல்லுறது புரியுதுங்களா? சரி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வருஷம் ஸ்கோர் வந்திருக்கும். நம்மளுக்கு இந்த வருஷம் ஸ்கோர் வந்திருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் 94, கெமிஸ்ட்ரி 90, மேக்ஸ் 38, டோட்டல் 91.188. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட ஓவரால் பர்சன்டேஜ் வந்து இதுதான். இது 91 குவாலிஃபைடு வந்துடும். நம்ம எந்த கம்யூனிட்டியா ரிசர்வேஷனாக இருந்தாலும், ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் ரிசர்வேஷனில் கண்டிப்பாக குவாலிஃபைடு வந்துடும். இதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, சார் நான் ஒரு சப்ஜெக்ட் தொடவே இல்லை. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டு மேக்ஸில் 38%, ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் மேக்ஸ் தொடவே இல்லை. சரிங்களா? ஏன்னா நீட்டுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எப்படி ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கிறதுக்காக தான் ஜெய் எக்ஸாம் எங்கள் ஸ்டூடெண்ட் எழுத சொல்லுவோம். அப்படி ஃபிசிக்ஸில் 94, கெமிஸ்ட்ரியில் 90 இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் மேக்ஸில் 38. சார் இவங்க எத்தனை கொஸ்டின் ரைட் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து 0. எங்கள் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து 0. அப்போ இதுக்கு 0 மார்க் தானே சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 மார்க் வராது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவரால் அந்த செக்ஷனில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது மாறும். சொல்றது புரியுதுங்களா? ஓவரால் செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இது மாறும். ஓகேவா? இப்போ சரி சார், இப்போ ஒரு பையன் வந்து 0 எடுத்தவங்களுக்கு இந்த 38%, இப்போ 2 மார்க் எடுத்திருந்தா, இல்லை 4 மார்க் எடுத்திருந்தா, இல்லை 5 மார்க் எடுத்திருந்தா இதோட பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சரி சார், இதோட கம்மியாகிறதுக்கு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்க் -1லேருந்து -10, -20, -30 இருக்கிறவங்களுக்கு இதோட கம்மியாகிட்டே வரும். இதுதான் ஒரு சப்ஜெக்டோட பர்சன்டேஜ் கால்குலேஷன். ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு சப்ஜெக்ட், இப்போ இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, இல்லை கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குன்னா அவங்க அட்டன் பண்ணாமலே வந்தாலே அவங்களோட ஸ்கோர் மினிமம் பர்சன்டேஜில் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த மினிமம் பர்சன்டேஜில் வச்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வச்சு எழுத வைக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் ஓவரால் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேக்ஸ் அட்டன் பண்ணாமல் வந்திருப்பாங்க, இல்லை ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நல்ல ஸ்கோர் வந்திருக்கும், நல்ல பர்சன்டேஜ் வந்திருக்கும். ஆனால் எதில் வந்திருக்காது? ஃபிசிக்ஸில் வந்திருக்காது. அப்போ ஃபிசிக்ஸில் வந்து மினிமம் பர்சன்டேஜ் போட்டு வந்திருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கும், சார் இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபிசிக்ஸில் 94 தானே, அப்போ இதுதான் ஹையஸ்ட் மார்க்கா, அப்போ இதுதான் எடுத்துக்குவாங்களா? அப்படி கிடையாது. நம்மளோட ஓவரால் இந்த 3 சப்ஜெக்டில் அந்த செக்ஷனில் குமுலேட்டிவ் பார்த்து தான் நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும். ஓகேவா? அந்த பர்சன்டேஜில் வந்து வச்சு தான் நம்மளோட மார்க்கை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, பர்சன்டேஜில் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அதனால எந்த ஸ்டூடெண்ட்டும் குழப்பிக்காமல் எப்படி இந்த விஷயத்த கால்குலேட் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஸ்டூடெண்ட் இந்த மார்க்ஸ் ஐடென்டிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எப்படின்னு ஃபாலோ பண்ண பார்த்து. புரியுதுங்களா? இந்த செக்ஷன் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அடுத்த செக்ஷனுக்கு ஸ்டூடெண்ட் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி வரப்போகிற ஏப்ரல் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகும், எப்படி ஹை ஸ்கோர் பண்ணுறது, எப்படி வந்து இந்த ஜெனரல் செக்ஷனில் நல்ல மார்க் எடுத்தால் இதோட பெஸ்ட்டாக எப்படி அடுத்தது பண்ணுறது, இன்கேஸ் இதில் நல்லா பண்ணலன்னா இதோட பெஸ்ட்டாக எப்படி பண்ணுறது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒழுங்காக படிங்க, புரிஞ்சு படிங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜேஇயை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தா தான் சக்ஸஸ் கொடுக்க முடியும். இதை யாரும் ஒமிட் பண்ணாமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது ஒரு விஷயம். சேம் திங் எங்கள் ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் ஒரு 59 ஸ்டூடெண்ட் வந்து செக்ஷன் 2க்கு
வர்றதுக்கு முன்னாடியே ஜெஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஜெஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதை நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் பர்சன்டேஜோட இந்த வருஷம் எங்கள் பசங்க பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட எடுத்திருக்காங்க. அதுவே எங்களுக்கு சேஃபர் சைடாக இப்போதைக்கு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை எதுக்கு ஷேர் பண்ணுறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் டெடிக்கேஷனாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியும். அதனால் இது பெரிய விஷயம். இந்த பெரிய விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் உங்கள் கையை விட்டு போகாது. புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.